வணக்கங்க. திருவண்ணாமலையில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இப்போது அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் வந்து ஒரு 53 வயசு ஆளும் அப்புறம் அவருடைய ஒய்ஃப் இல்லை, அதாவது லிவின்ல இருக்காங்க 2 பேரும். அவங்க 2 பேரையும் வந்து உள்ளே வந்து ஒரு ஹட்டில் வந்து வெளியில் லாக் பண்ணிட்டு வந்து ஃபயரை வந்து பற்ற வச்சுருக்காங்க. இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் செங்கம் அப்படிங்கிற அந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இது நடந்திருக்கு. இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் இது நடந்திருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. அந்த அந்த அவரோட பேர் வந்து என்னென்னா சக்திவேல்னு சொல்லிட்டு 53 வயசு. அவர் வந்து ஃபார்மர். லிவின்ல கூட இருந்திருக்காங்கல்ல, அவங்க பேர் வந்து என்னென்னா அமிர்தம்னு. அவங்க வந்து 40 வயசு. அவங்க வந்து பக்கிரிபாளையம் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த ஹட்டு ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வருது, எரிஞ்சு போயிருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படின்னு. உடனே வந்து ஒரு டீம் வந்து அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தப்போ வந்து அவங்கள வந்து ரெக்கக்னைஸே பண்ண முடியாத அளவுக்கு வந்து கருகி இறந்துருந்துருக்காங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபோரன்சிக் டீமும் வந்திருக்காங்க க்ளூஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்னிஃபர் டாகும் வச்சு அங்கே எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டமும் அங்கேயே வந்து செய்யப்பட்டிருக்கு அதே ஸ்பாட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சக்திவேல் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து பிரிஞ்சு 3 வருஷமாக இருக்கார். அவருக்கு வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து 2 சன்னு ஒரு டாட்டர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க லீகலாக டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா என்ன, அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து சக்திவேலோட ஒய்ஃபு வந்து பெங்களூரில் அவங்க குழந்தைங்களோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் போட்டிருக்காங்க. இவருக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த 3 வருஷம் முன்னாடி வந்து அந்த பிரிஞ்ச உடனே வந்து அமிர்தம் அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ இறந்தாங்கல்ல, அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு தனியாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் வந்து 3 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சக்திவேலோட பொண்ணு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு நைட்டு வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு அப்பாவை சாப்பிட்டுட்டு 9 கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது வீடு வந்து கருகி அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு வந்து நெய்பர்ஸ் எல்லாம் வந்து அலர்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. 2 பேருமே வந்து 3 இயர்ஸ் முன்னாடி அவங்கவுங்க வந்து பார்ட்னரை விட்டுட்டு வந்தவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க மூலியமாக ஏதாவது இவங்களுக்கு வந்து இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள்லையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்த ஃபார்மர் வந்து லீஸுக்கு வந்து இடம் எடுத்து ஒரு 10க்கு 10 அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. இது வந்து இப்போ லிவின்ல இருக்கிறது வந்து இருந்து பார்த்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருக்காங்க. மேரேஜ் ஆனவங்களும் லிவின்ல இருக்காங்க. இப்போ எந்த மாதிரி பண்ணாலும் ப்ராப்ளம் தான் வருது. அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. ஏன்னா வெஞ்சன்ஸ் ஏதாவது வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஏதாவது வந்து கொளுத்தி விட்டாங்களா, வெளியில் லாக் பண்ணி ஏற்றி விட்டாங்களா இந்த வாழை வீட்டை அப்படிங்கிறது என்ன ஏதுங்கிறது தெரியல. இன்வெஸ்டிகேஷன் அன்ற வேலை தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இறந்த அவங்க 2 பேருடைய இந்த ஆன்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.